சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஐபிசி பக்தியில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பம். நீங்களும் ஜோதிடராகலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம். எந்த மாதிரியான மியூசிக், என்ன மாதிரியான பாடல் நம்ம கேட்கும் பொழுது அந்த பணத்தை ஈர்ப்பதற்கான அந்த பிராத்தம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குது. இங்கே 541 ஹர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த 7 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சப்தஸ்வரங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே இந்த 77777 வரும். இந்த 7 வந்து ஏன் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக. நீங்கள் தோனி அவங்க எடுத்துக்கோங்களேன், அவங்களும் வந்து காமாக கம்போஸ்டாக இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பேர்ன் ஆகிட்டு இருக்கும் மேட்ச்சில். பட் இவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. இளையராஜா அவங்க வந்து ஒரு ஹியூமனா இல்லை வந்து காட் சென்ட் ஏலியனான்னு பார்த்தா அது நிறைய பேர் கண்டே பிடிக்க முடியாது. எந்த மியூசிக் வந்து உங்களை வந்து ஒரே பேட்டர்னில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் வச்சுருக்கோம், காமாக கம்போஸ்டாக வச்சுருக்கோம், அது எல்லாமே உங்களுக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஹையாக போய் லோவாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி ஒரே பீட்டில் போயிட்டுருக்கு. டக்குன்னு ஒரு பிரேக் விட்டு அந்த கிளாசிக்கல் போர்ஷன் வர்றப்போ உங்களை அறியாமல் நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இதுக்கு போவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க பாட்டு நீங்கள் கேட்குறப்போ, நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் எடுத்துட்டிங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பாட்டையும் மென்ஷன் பண்ணி இந்த வேல் காக்கணும். இது வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை இன்டெரக்டாக உங்களுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி பாடல்கள் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஹிட் கொடுக்கும். நீங்களும் வந்து நீங்களே சாதித்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுன்னா, யாரெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்க பிரச்சனை சொன்னாலும் சரி, கொட்டிடுறதுன்னு சொல்லுவாங்க, இல்லை வாமிட் பண்ணிடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த EFT டேப்பிங்கில் ஒரு நம்ம மெத்தட் பார்த்துருக்கோம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யூனிவர்ஸ் சார்ந்தும் இசை சார்ந்தும் நிறைய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக லைஃப் கோச் SB மகேஷ்குமார் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். பிரபஞ்சம் சார்ந்தும் மேனிஃபெஸ்டேஷன் சார்ந்தும் நிறைய விஷயங்களை பார்த்துருவோம். இந்த நேர்காணல் எக்ஸ்க்ளூசிவாக இசை சார்ந்தும் அந்த மியூசிக் சார்ந்தும் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் சார். பொதுவாக மனுஷங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு உடனடியாக வர்ற ஒரு விஷயம், ஒரு பாட்டு கேட்டோன்னா நம்ம மனசு லேசாயிடும் அப்படிங்கிறதான். இதையே வந்து நம்ம ஜோதிட ரீதியாக கனெக்ட் பண்ணும் பொழுது வந்து ஒரு இசைக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ஈர்த்து தருகின்ற சக்தி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. பொதுவாக பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா, ஜனனி பாட்டு கேளுங்க, அந்த ராகத்துக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல பணத்திலிருந்தே நம்மளும் துவங்கிடுவோம். ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும், மகாலட்சுமி நம்மக்கிட்ட நிறைய வாசம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது அப்படின்னா, எந்த மாதிரியான மியூசிக், என்ன மாதிரியான பாடல் நம்ம கேட்கும் பொழுது அந்த பணத்தை ஈர்ப்பதற்கான அந்த பிராத்தம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குது. இங்கே 541 ஹர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ 541 ஹர்ட்ஸ்ன்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஒரு மியூசிக் வருதுன்னா அது திரும்ப நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் கேட்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட டோட்டல் பாடியை வந்துட்டு ஒரு மணி மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ அது மணியை புல் பண்ணுறதுக்கு வேலைகளை அதுவே செய்ய ஆரம்பிக்கும். இது மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னா, நீங்கள் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ, காலைல எழுந்திரிச்சோன்னா எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, இல்லைனா நைட் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, த்ரூ அவுட் த டே உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நைட் தூங்க போகிறப்போ நான் வந்து இந்த மியூசிக் கேட்டுட்டு தான் படுப்பேன், இல்லைனா காலைல எழுந்திரிச்சோன்னே இந்த மியூசிக் கேட்பேன். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 541 ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியை திரும்ப அதை நீங்கள் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வரும். திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டேருங்க. கேட்க என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடி வந்து டியூன் ஆகிடும். மணி புல் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாகிடும். இது ஒன்று. செகண்ட் வந்து இந்த 7 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சப்தஸ்வரங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே இந்த 777 வரும். இந்த 7 வந்து ஏன் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக, இல்லைனா ஏன் வந்து 7 கடல், 7 உலகம், இல்லைனா ஈரேல் ஜென்மம், இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த 7 வந்து ஒரு பற்றற்ற நிலைமையை குறிக்கும். எதுனாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். உங்களால் 5 ஸ்டார் ஹோட்டலையும் இருக்க முடியும், நார்மல் ஹோட்டலையும் இருக்க முடியும். அதே மாதிரி எந்த ஃபுட்டுனாலும் நீங்கள் சாப்பிடுவீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். நீங்கள் தோனி அவங்க எடுத்துக்கோங்களேன், அவங்களும் வந்து காமாக கம்போஸ்டாக இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பேர்ன் ஆகிட்டு இருக்கும் மேட்ச்சில். பட் இவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. இன்றைக்கி நான் எஃபோர்ட் போடுறேன்னா அந்த எஃபோர்ட் வந்து நான் வந்து ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறப்பேன். நாளைக்கு எஃபோர்ட் போட்டேன்னா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த ப்ராசஸ் என்றைக்கினாலும் அது ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்புவாங்க. நீங்கள் ஜெயிச்ச எல்லாருமே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சப்தஸ்வரங்கள் இல்லைனா இந்த இசை கேட்குறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளே வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ராசஸ் வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மைண்ட் வந்து காம் ஆகிடுச்சு, கம்போஸ் ஆகிடுச்சு, உங்களால் தெளிவாக சிந்திக்க முடியுது. நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள்லேருந்து டிட்டாச் ஆகாமல் அதை டிவைட் ஆகிடுவாங்க. அது மாதிரி இருக்கீங்கனாவே உங்களுக்கு வந்து மனசு வந்து தெளிவாகிடுச்சுனாவே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பணத்தை ஈர்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் சலசலப்பு எங்கே இருக்கோ இல்லைனா ரொம்ப குழம்பி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்ப 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 உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தெளிவாக இருக்கிற மாதிரி, அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் ஆகலாமல் இளையராஜா மியூசிக் ஏன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்னால் ஒரே டெம்போவில் போகும். 1-2 1-2 1-2 போகும். ஏன்னா அவர் பீட் வச்சுருப்பார், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதே பீட்டு தான் போகும். ஸோ அதனால தான் அவரோட பாட்டு வந்து நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இளையராஜா அவங்க வந்து ஒரு ஹியூமனா இல்லை வந்து காட் சென்ட் ஏலியனான்னு பார்த்தா அது நிறைய பேர் கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி நிறைய பேரோட கிராமப்புறத்தில் நிறைய பேரோட வாழ்க்கை வந்து மாறுறதுக்கு காரணம் அவர் தான். நீங்கள் 24/7 ஒர்க் பண்ணணுன்னா எல்லாரும் லைஃப்லையுமே அவர் இருப்பார். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்கன்னா அவர் தான் கூட கம்பெனினா வரார், அவரோட சாங்ஸ் தான் கம்பெனினா வரும். அதே மாதிரி நீங்கள் மில்லுக்கு போகிறவங்க இல்லைனா கிராமப்புறத்தில் இருக்க கூட பின்னுறவங்க எல்லாருக்குமே அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருப்பார். ஸோ அவங்களுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுனால அவங்களோட வேலை பளு தெரியாமல் இருக்கிறது, அந்த 8 hours போக்குறதுக்கு ஒரு பெரிய காரணம் அவர் தான். இன்ஃபேக்ட் வந்து இன்டெரக்டாக அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. கரெக்டுங்களா? இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெலாம் நம்ம அவருக்கு வந்து தேங்க் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் எந்த மியூசிக் வந்து உங்களை வந்து ஒரே பேட்டர்னில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், உங்களை வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் வச்சுருக்கோம், காமாக கம்போஸ்டாக வச்சுருக்கோம், அது எல்லாமே உங்களுக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக போய் லோவாக இருக்கக்கூடாது. இப்போ வர்ற மியூசிக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹை பிச் போகும், அடுத்தது அப்படி லோ பிச் வந்துடும், அடுத்து அதே மாதிரி வேரியேஷன் ஜாஸ்தி இருக்கட்டும். நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று தான், மிதமாக போகணும். ஆவரேஜாக ஒரே ரிப்பீட்டேஷனில் ஒரே ப்ராசஸில் போகிற எல்லா மியூசிக்குமே உங்களுக்கு வந்து மணி அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். சார் இப்போ வந்து ரொம்ப சோகமாக இருக்கும், ஒரு டிப்ரெஷனில் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த தருணத்தில் என்ன மாதிரியான பாடல் கேட்கும்போது நம்மளோட மனசு வந்து ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பும் சார்? நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அழுதரணும். சப்போஸ் அழுக வருது அப்படின்னா நீங்கள் அழுதரணும். சப்போஸ் நீங்கள் அழுகலை அப்படின்னா அது வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் திரும்ப 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 புதைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதை யார்கிட்ட ஷேர் பண்ணணும். ஒன்று ஷேர் பண்ணுற ஆள் இருந்தால் ஷேர் பண்ணணும், இல்லைனா வந்து நீங்களே அழுதரணும். அப்போது வந்து நீங்கள் என்ன மாதிரி மியூசிக் கேட்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் வந்து அழுதுட்டுருக்கீங்க, உங்களால் சிரிக்க முடியும் அப்படின்னா சிரிக்க முடியாது. அதே பேட்டர்னில் பட் ஆனால் எண்டிங்கில் வந்து கொஞ்சம் மாறுபடுற மாதிரி. நீங்கள் நிறைய சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங் பார்க்குறப்போ ரொம்ப ஸ்லோ ஃபேஸாக போயிட்டே இருக்கும். கொஞ்சம் ஒரு இதுக்கு நீங்கள் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த படம் ராக்கம கைதட்டு பாட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ அதோட பீட் வந்து மாறிட்டே இருக்கும். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிளாசிக்கல் இது போர்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி ஒரே பீட்டில் போயிட்டுருக்கு, டக்குன்னு ஒரு பிரேக் விட்டு அந்த கிளாசிக்கல் போர்ஷன் வர்றப்போ உங்களை அறியாமல் நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இதுக்கு போவீங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்க பாட்டு நீங்கள் கேட்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும். சார் இப்போ பொதுவாக மக்களினுடைய வாழ்க்கையில் வந்து இப்போ டெய்லியுமே காலைல எழுந்த உடனே எல்லா வீடுகள்லையுமே கந்த சஷ்டி கவசம் ஓடும், அடுத்து கந்த குரு கவசம் ஓடும், இல்லை சுப்ரபாதம் ஓடும். அப்படிங்கும்போது இதுக்குள்ளே இருக்க விஷயம் அப்படின்னா என்ன? காலையில் எழுந்த உடனே அந்த டிவைன் எனர்ஜியோட நம்ம கனெக்ட் ஆகும்போது அந்த டே ஃபுல்லாக நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்க மாதிரியே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதுக்கு இருக்க ஒரு ஒற்றுமை கனெக்டிவிட்டி அப்படின்னா அது என்னது? ஷுவர் மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவங்க வேலை பார்க்குறப்போ பாட்டு பாடுறாங்களோ அவங்க வந்து நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பழமொழியே இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்கள அறியாமல் பாட்டு பாட அப்போ என்ஜாய் பண்ணி வேலை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது நீங்கள் அவங்களுக்கே தெரியாது அவங்க பாட்டு பாடுறாங்கன்னு, பட் அவங்கள கவனிச்சிங்கன்னா அவங்க வந்து அவங்கள அறியாமல் பாட்டு பாடுவாங்க. ஓகே, நீங்கள் வயல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயல் நாற்று நடுறப்பெல்லாம் பாட்டு பாடுவாங்க. அந்த தாலாட்டு எல்லாமே அப்போ இருந்து வந்தது தான். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு, என்ஜாய் பண்ணி அந்த வந்து அந்த அந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கு. ஸோ இதெல்லாமே நமக்கு வரும். ஸோ காலையில் ஏன் சுப்ரபாதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அங்கேயும் பீட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள், இருக்கிற ஒன்றையும் உங்ககிட்ட நான் சப்மிட் பண்ணுறேன், சரணாகதி அடைகிறேன், நீ தான் பார்த்துக்கணும், நீ வந்து பியூட்டிஃபை பண்ணி இல்லைனா வந்து கடவுளை வந்து ரொம்ப போற்றி அந்த கடவுள்கிட்ட நம்ம ஐக்கியமாகிற மாதிரி.
நான் ஒரு சாதாரண மனுஷன், நீ தான் எனக்கு ப்ளஸ் பண்ணும், நானும் நீனும் வேற இல்லை, நான் வந்து உங்ககிட்ட ஐக்கியமாக போகிறேன், இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைனா என்னோடய ஒவ்வொரு பாட்டையும் நீ வந்து பார்த்துக்கணும். நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் எடுத்துட்டிங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பாட்டையும் மென்ஷன் பண்ணி இந்த வேல் காக்கணும்னு. இது வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து என்னை இது காக்கிறதுக்கு இந்த வேல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க நம்ம முன்னாடி சக்கராஸ் பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? இந்த சக்கரா அந்த வேலையை செய்யுது. அப்போது அந்த சக்கரா அந்த வேலையை செய்கிறதுக்கு கடவுள் ஒரு வேல் வந்து கூட இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ நீங்களே வந்து பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. அதை லைச்சு நீங்கள் கேட்க ஐ எம் ப்ரொடெக்டட், நான் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து ஒரு தெய்வ துணை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த டே பெட்டராக இருக்கும். பட் இது லைச்சு கேட்கணும், அது சும்மா ஓடணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடாது. ஜென்ரலாக இப்போ வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படிங்கும்போது அப்போ நம்ம என்ன மாதிரியான பாடல்கள் கேட்கலாம்? அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க மேம். ரஜினிகாந்த் சாங் கேட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்துடும். பட் இதில் என்ன சூட்சமோ அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா ரஜினிகாந்த் பாட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா அப்படின்னு இந்த பேட்டர்ன் தான் அவரோட படத்தை எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ ஒருத்தங்க நார்மலாக இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு மிட் பாயிண்டில் ஏதோ ஒரு டவுன்ஃபால் இருக்கும், அந்த டவுன்ஃபால்லேருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக உழைச்சி பெரிய லெவலுக்கு ஆவாங்க. அவரோட எல்லா படத்துலையுமே இதே பேட்டர்ன் தான் இருக்கும். அந்த பாட்டில் இருக்க முக்கியமான ஒரு பாடலில் இந்த பேட்டர்ன் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேயும் அதே ப்ராசஸ் தான். நார்மலாக பெல் கவ் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வந்து இந்த ப்ராசஸ் எங்கள் பாட்டில் இன்வால்வ் ஆகிருக்கோ, எங்கெல்லாம் வந்து இந்த நீங்கள் சூரியவம்சம் பாட்டு கேட்டிருப்பீங்க, ஒரே பாட்டு, அங்கேயும் இதே மாதிரி தான். ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் போக அவங்களோட உழைப்புனால வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸை ரொம்ப சிம்பிளாக கொடுக்குற பாட்டு எதுவோ அந்த மியூசிக் வந்து ஹிட் ஆகிடும். அது வந்து நமக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளே ஜெயித்த மாதிரி நமக்கும் அந்த கனவு இருக்கும், நம்மளும் அந்த மாதிரி போய் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஸோ அந்த ப்ராசஸை இன்டெரக்டாக உங்களுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி பாடல்கள் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஹிட் கொடுக்கும். நீங்களும் வந்து நீங்களே சாதித்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. சரி, இப்போ நீங்கள் இடையில ஒரு விஷயம் சொல்லும் பொழுது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டமாக இருந்துச்சு, சோகமாக இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா அழுகுறங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. பொதுவாக அழுகும் பொழுது நம்மளோட பாடியில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? அண்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்லி அழுகும்போது யூனிவர்ஸ் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும்? ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கு, நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை, இல்லைனா நான் உழைப்பு போட்டிருக்கேன், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு ஃபீல்னால தான் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். இல்லைனா ஆல் ஆஃப் அ சடன் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு லாஸ், அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை வேறு இதாக இருக்கலாம், அதை நீங்கள் தாங்கிக்க முடியல, அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் வருது. இதை நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க டஸ்ட்பின் மாதிரி நினச்சிக்கோங்க. அதாவது நெகட்டிவிட்டி சேர்ந்து இல்லைனா கஷ்டம் சேர்ந்து உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணல, அதை வந்து நீங்கள் வாமிட் எடுக்கலை, இல்லை வந்து எதுவும் பண்ணல அப்படின்னா அது வந்து மேலும் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி உங்களை வந்து ப்ரெஷர் போட்டு இதாகும். இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணணுன்னா, யாரெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்க பிரச்சனை சொன்னாலும் சரி, இல்லைனா வந்து கொட்டிடுறதுன்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா, இல்லை வாமிட் பண்ணிடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த EFT டேப்பிங்கில் ஒரு நம்ம மெத்தட் பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் டேப் பண்ணுறப்போ ஃபஸ்ட் வந்து உங்கள் நெகட்டிவிட்டி எல்லாமே நீங்கள் சொல்லணும். நான் தோத்துட்டேன், எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணிட்டு உங்கள் முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு இருக்கிறப்ப அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ பண்ணுறப்பே உங்கள் மனசில் இருக்க பாரம்லாம் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்னென்னா நெகட்டிவ்லேருந்து 0க்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த நெகட்டிவ்லேருந்து 0க்கு வர்றதுக்கு ஒரு யாருமே இல்லை, பார்ட்னர் இல்லைன்னா அந்த அழுகிறது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 0க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் 1, 2 போய்க்கலாம். பட் நெகட்டிவ்லேருந்து ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் 1க்கோ 2க்கோ போக முடியாது, 0க்கு வந்துட்டு தான் முடியும். அந்த 0க்கு உங்களை ரீசெட் பண்ணணுன்னா ஒன்று அழுதுடலாம், இல்லைனா ஒரு நோட் பேப்பர் எடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தெல்லாம் எழுதி நீங்கள் பேர்ன் பண்ணலாம். அப்படி பேர்ன் பண்ணுறப்போ அந்த கஷ்டம்லாம் போன மாதிரி, இல்லைனா உங்களை விட்டு போன மாதிரி நீங்கள் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் 0க்கு செட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரியல் ஸ்டேட்டுக்கு இல்லை நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்துடலாம். சார், நிறைய விஷயம் சொன்னீங்க. பொதுவாக ஒரு மியூசிக் அது எந்த அளவுக்கு நம்மளோட சோலை ஹீல் பண்ணும். ஒரு விஷயம் நம்ம இழந்திருந்தோனாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, பணம் நமக்கு சேரணும் அப்படின்னாலும் சரி, என்ன மாதிரியான மியூசிக்கை நம்ம கேட்கணும், அதை லைச்சு கேட்கறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, அண்ட் அழுகிறதுனால நம்ம வாழ்க்கை வந்து, ஏன்னா பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையும் வந்து அழுகிறது அப்படிங்கிறது ஒரு கோழைத்தனம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அழுகிறதுக்கு கூட வந்து இது பண்ணுவாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆண்கள் அழக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸுமே வந்து நம்ம வாழ்கிற இந்த நாட்டில் இருக்குது. அப்படிங்கும்போது மனம் விட்டு அழுகும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பல உதாரணங்களோடு சொன்னீங்க சார். நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றிங்க, தேங்க்யூ.
மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஐபிசி பக்தியில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பம். நீங்களும் ஜோதிடராகலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம்.